ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். ஆமீன். சங்கீதக்காரனுக்கு இருந்த அனுபவத்தை பாருங்க. தாவீது ராஜாவுக்கு காலையிலே ஏசப்பாவுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வாராம். எதை புகழ்வாராம்? கிருபையை புகழ்வாராம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? காலையிலே ஏசப்பா கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனால் தாவீது பாருங்க, அவருக்கு எவ்வளோ ஒரு அனுபவம். காலையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வாராம். மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அவருடைய கிருபையை நினைத்து நினைத்து புகழ்வாராம். என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கிருபையை செஞ்சீங்களா ஏசப்பா என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை நினைத்து நினைத்து அவரை புகழ்ந்து அவரை மகிழ்ச்சியோடு புகழ்வாராம். அவர் ஏன் அப்படி அவருடைய கிருபையை புகழ்ந்தார்னா, தாவீதுக்கு இருந்த நெருக்கங்களிலெல்லாம் அவர் தாவீது ராஜாவுக்கு ஒரு அடைக்கலமாய், ஒரு தஞ்சமாய், ஒரு புகலிடமாய் இருந்தாராம். அதனால தான் அந்த கிருபையை, அவருடைய கிருபையை எண்ணி எண்ணி புகழ்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் கூட இந்த அனுபவம் வேண்டும். அதே இந்த வசனத்தில் நீங்கள் முன்ன வாசிப்பீங்கன்னா, நான் உம்முடைய வல்லமையை பாடுவேன். ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகத்தில் உள்ளவர்கள், உம்மை அறியாதவர்கள், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வர்கள் என்ன செய்வாங்களா? உணவுக்காக அலைந்து திருப்தி அடையாமல் முறுத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இந்த உலகத்தார், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? சாயங்காலம் மட்டும் ஊரை சுற்றி திரிவாங்களாம். கர்த்தரை தேட மாட்டாங்க, அவருடைய கிருபையை புகழ மாட்டாங்க, அவருடைய வல்லமை எண்ணி பாட மாட்டாங்க. ஊர் ஊரா சுற்றுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உலகத்தில் உள்ளவங்களோட என்ன செய்வாங்களாம்? நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவங்க என்ன செய்வாங்க? அப்படிப்பட்டவர்கள் உணவுக்காக அலைந்து திரிவார்கள். ஆனால் நான் உம்முடைய கிருபையை உணர்ந்த நான் என்ன செய்வேன்? உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 17 நீங்கள் வாசிப்பீங்க, என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். கிருபையுள்ள என் தேவன், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் என் தேவன், அவர் என் பலன், அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்க்கையிலும் எத்தனை பாடுகள், எத்தனை இடர்கள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு பலன். அவரே நாம் சார்ந்திருக்கும் கண்மலை. நாம் நிற்கும் கண்மலை யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நெருக்கமுண்டான நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தஞ்சமாய் அடைக்கலமாய் இதுவரை காத்தார், இனிமேலும் காப்பாராகவே. அவருடைய கிருபை நினைத்து நம்ம புகழணும். காலையிலே எழும்பி எனக்கு அதில்லையே இதில் என்று புலம்பாதபடி அவரை புகழணுமா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் புலம்பல் தான் இருக்குது. காலையில் எலும்புனாலே என்ன செய்வாங்க? புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு பலன் இல்லை, என்னால் எழும்ப முடியல, வேலை செய்ய முடியல, எனக்கு அது இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்புவாங்க. அப்படி நம்ம புலம்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் பலவீனங்கள் நம்ம வரும். நம்ம மேலே வந்து நம்ம உட்கார்ந்து ஆட்டி படைக்கணும். நாம் என்ன செய்யணும்? தாவீது ராஜாவை போல அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழணும். நெருக்கப்பட்ட நாளில் எனக்கு தஞ்சனமாக இருந்ததை, அடைக்கலமாக இருந்ததை, கோட்டையாக இருந்ததெல்லாம் நினச்சி அவரை துதிக்கும் போது எந்த புலம்புலம் இல்லாதபடி நாமும் கூட அவரை புகழுகிறவர்களாய் மாறுவோமாக. இந்த வேலையில் நம் கண்களை மூடி நாம் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தார் போல எங்களுக்கு அதில் இதில் என்று சொல்லி புலம்பாதபடி தாவீது ராஜாவுக்கு இருந்த அந்த அனுபவம், காலையிலே அவருடைய கிருபையை நினைத்து புகழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு புகழவும், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தஞ்சம், என் நெருக்கப்பட்ட நாளில் எனக்கு துணையாய் இருந்தீர் என்று சொல்லி, அப்பா நீர் நெருக்கப்பட்ட நாட்களில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளில் எங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க இயேசப்பா. நாங்கள் புலம்பி தெரிவிக்காதபடி நாங்கள் உம்மை புகழுகிற பிள்ளைகளாய் இந்த நாளில் எங்களை மாற்றுங்க இயேசப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவையான
தேவையானது ஒன்றையும் அறியால் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வார்த்தையின்படி நாங்கள் தேவையில்லாத காரியத்தை தேடாதபடி தேவையான அந்த நல்ல பங்கை காலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை புகழ்ந்து போற்றி போற்றி பாடி உம்முடைய கிருபையிலே மகிழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளையும் நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை மகிழ்ந்து புகழ்ந்து பாடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இந்த நாளில் அப்படிப்பட்ட மனோபக்குவத்தை இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் தேவைகளை எல்லாம் சந்திங்க, சகலத்தின் நன்மையாய் செய்து முடிங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.